ஆட்டோ தோழர்களே, ஆட்டோ ஓட்டு நண்பர்களே, மெயினாக இன்றைய நிலைமைக்கு ஒரு சின்ன பதிவு. இந்த வீடியோ பதிவுனால் என்னோடய ஊபர் ஐடி இல்லை ஓலா ஐடி, ஆல்ரெடி ரேபிடோ ஐடி லாக்கில் தான் இருக்குது. ஏன்னா இடையில அவங்க வந்து கமிஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்புறம் ஒரு 15 ரூபா போட்டு வாங்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோனால் என்னோடய ஐடியை முடக்கிட்டாங்க. நம்ம ஓட்டுநருக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. அந்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் மறுபடியும் ரேட்டு மாற்றும் போது ஒரு கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு யார் கேட்குறாங்களோ அவங்க மேலே நீங்கள் வந்து அவங்களோட ஐடியை முடக்கி அவங்க வாழ்வாதாரத்தை முடக்குறீங்க. இந்த பதிவும் அதே மாதிரி தான். இது வந்து ஓலாவும் ஊபரோ இருக்கலாம், ரேபிடோவோட இருக்கலாம், ஐடியோட முடக்கலாம். முடக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஒரு 2013 ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சம்பாரித்து கொடுத்தாங்க, உழைச்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் வளர்ந்து மேலோங்கி நிற்கிறீங்க. ஆனால் ஆட்டோ டிரைவரை நீங்கள் வந்து வளர்ந்துட்டு நீங்களே உங்கள் ஆப்பை வச்சு அதுக்கு கீழே உங்கள் ஆப்புக்கு கீழே சொந்தமாக ஒரு 500 வண்டி 1000 வண்டி ஆட்டோன்னு இணைச்சிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ மட்டமான ரேட்டை கொடுத்தாலும் அவங்கள ஓட்ட சொல்கிறீங்க, அவங்களும் ஓட்டுவாங்க. ஆனால் உங்களை நம்பி வளர்த்து விட்ட ஆட்டோ டிரைவரை நீங்கள் தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு நியாயம் இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு 2013 14 இன்னை வரைக்கும் உழைச்சி கொடுக்குற ஆட்டோ டிரைவர்ஸ், ஓன்கம் டிரைவர், அதாவது சொந்தமாக சுய தொழில் பண்ணுற ஆட்டோ டிரைவர்ஸ் இன்றைக்கி உங்களை வளர்ந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சுய லாபத்துக்காக 300 வண்டி 600 வண்டின்னு போட்டு அவங்கள சம்பளத்துக்கு ஆள் எடுத்து நீங்கள் ஓட்ட வைக்கிறதுக்கு நியாயமா? நீங்கள் எப்படி என்ன சொல்லி உள்ளே வந்தீங்க? உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருப்போம், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. இன்றைக்கி அரசாங்கம் கொடுக்குற மீட்டரை கூட ரோட்டில் வந்து எங்களால் பயன்படுத்த முடியாமல் நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க. அரசாங்கம் வந்து ஒரு மீட்ரு கொடுத்துருக்கு, அந்த மீட்டரில் கூட பயன்படுத்தி எங்களை ரெகுலேட் பண்ணி அந்த மீட்டரை ஓட்ட விடாமல் அரசாங்கம் கொடுக்க வழி விடாமல் நீங்கள் ஆப்பில் காட்டி டோட்டலாக கவர் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆட்டோ டிரைவருக்கு செய்கிறது துரோகம் இல்லையா? இதை வந்து நீங்கள் சிந்திக்கிறதே கிடையாதா? அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு உழைச்சி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் உங்களோட ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ இன்னல் பட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியே இல்லையா அவங்களுக்கு? ஓலா, யூபர், ரேபிடோ இந்த மாதிரி ஆப்புகளுக்கு தான் கேட்குறேன், 3 பேரும் சேர்த்து தான் கேட்குறேன். உங்களுக்கு நன்றிங்கிறதே ஒன்றுமே கிடையாதா? இன்றைக்கி ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்லை, கேப் டிரைவர் உங்களை நம்பி ஓட்டினவங்க இன்றைக்கி தெருவில் நிற்கிறாங்க. அவங்களுக்காவது கொஞ்சமாவது நன்றியாக இருக்கீங்களா? ஃபீல்டு வண்டி ஒரு பெரிய பெரிய பணக்காரன் அவங்ககிட்ட இருக்க காசு, அவனை வச்சு நீங்கள் அவ்வளோ திறமை உள்ள ஒரு ஊபரோ ஒரு ஓலாவோ இல்லை ரேபிடோவோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ டிரைவர் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆப்பை முன்னக்கூட்டியே வண்டியை வச்சு அந்த ஆப்பை வச்சு நீங்கள் ஓட்டி இருக்கணும். உங்களுக்கு திறமை இருந்ததா, திராணி இருந்ததா? ஆனால் இப்போ இருக்கிற ஆட்டோ டிரைவரை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சொந்தமாக ஆட்டோ போட்டு கார் போட்டு ஓட்டுறது எந்த நேரத்தில் நியாயம்? இது நீங்கள் பண்ணுறது பச்சை துரோகம் இல்லையா? இதெல்லாம் சிந்திக்க வேண்டியாமா? நீங்கள் ரோட்டில் சவாரி இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நீங்கள் உங்களை நம்பி வந்து நாங்கள் ஆயிட்டோம். சரிங்களா? நான் மட்டும் ஆகலை, என்ன மாதிரி இருக்கிற நம்பிக்கையோடு ஆட்டோ ஓட்டின இந்த தொழிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. இந்த பதிவு இதுலேயும் வந்து ஆட்டோ டிரைவருக்கு ஒன்று சொல்கிறேன், நாம் தானே வளர்த்து விட்டோம், ஏன் நம்மளால் முடியாதா? இனிமேல் இன்னையிலேருந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓலாவிலையோ ஊபர்லேயோ ரேபிடோலையோ லாகின் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. ரோட்டில் வந்து சவாரியை உங்களுக்கான ரேட்டு நியாயமான கட்டணத்தை மீட்ரு அமைச்சு நீங்கள் வந்து வண்டி ஓட்டி கஸ்டமருக்கு உங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் வண்டியை ஓட்டி இனிமேல் நம்மளோட சவாரியை நாம் பெருக்குவோம். இனிமேல் அவங்க தயவு தேவையில்லை. அவங்க 1000 வண்டினாலும் போட்டுட்டு அவங்க சம்பாதிக்கிட்டோம், எப்படி கொடுத்துருவாங்கன்னு பார்ப்போம். நம்மளோட ஓன் சவாரியை நம்மளால் பிடிக்க முடியும். ஒரு ஆட்டோ டிரைவர்னால் என்னன்னாலும் சாதிக்க முடியும். சரிங்களா? ஒன்றுமே இல்லாத ஓலாவை இன்றைக்கி மேலே தூக்கி வச்சுருக்கோன்னா அதுவும் நம்ம தான். அதே மேலே இருக்கவனை இறக்க போகிறது நம்ம தான். நம்மளால் முடியும். தயவுசெய்து ஓலா மட்டும் இல்லை, ஊபர், ரேபிடோ எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவோடு எடுத்துக்கோங்க. நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த டைமில் குறிச்சிக்கோங்க. ஆட்டோ டிரைவர் நினச்சாங்கன்னா உங்களை தலைகீழ குப்புற படுக்க வச்சுருவாங்க, பார்த்துக்கோங்க. நன்றி.